செல்ஃபி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோகம், ஒரு அடிமைத்தனம். கடைசி காலத்துல திமோத்தி புத்தகத்துல இருக்கு, மனுஷர் தற்பிரியரா இருப்பானா. அந்த தற்பிரியத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் தான் செல்ஃபி. ஏதோ ஒன்னு எடுத்து பார்த்தோம், வெளியே போகும்போது கண்ணாடி இல்ல, எடுத்து பார்த்தோம், தலையை சரி பண்ண, ஓகே. எத்தனை கோணல், எத்தனை மானல், ஏன் அப்படி எடுப்பிய? அநியாயமா இருக்கு. ஒரு அம்மா போன் பண்ணிச்சான் ஆபீஸ்க்கு போன பையனுக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வா, உன் மனைவிக்கு கை கால் இழுத்துக்குச்சு, கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னு. உடனே வான்னு அவன் கேட்டான், அம்மா நீ சும்மா இரு. அவ பார்த்து வாய் கோணல் ஆயிடுச்சா? ஆமா. கை கோணலா இருக்கா? ஆமா. ஒரு மாதிரி மேல பாக்குறாள்? ஆமா. இன்னொரு கையில போன் இருக்கா பாரு. நானும் ஆமா. அவ செல்ஃபி எடுக்கிறா, சும்மா இருமா நீ அப்படின்ட்டு போனை வச்சிட்டான். நீங்க எடுக்கிறீங்க எடுக்காது உங்க இஷ்டம், ஆனா உங்க போன்ல தேவையில்லாம ப்ரொஃபைல மாத்தி அப்படி இப்படி எல்லாம் தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. நமக்கே தெரியும் எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போச்சு. அப்படியே போட்டோவை மட்டும் தலையை வச்சு உடம்ப மட்டும் மாத்திடுறாங்க. என்னென்னத்தையோ வைக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சோஷியல் மீடியாவை எந்த லிமிட்டுக்கு பயன்படுத்தணுமோ அந்த லிமிட்டுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அடிமைத்தனத்துக்குள்ள போகாதீங்க. இது எல்லாம் அடிமைத்தனத்தை பண்றதுக்கு தான் வந்திருக்கு. நீங்களே போய் வாலண்டியரா என்ன செய்யாதீங்க, மாத்தாதீங்க.